கை வெட்ட போறோம். கையோட உயரம் வந்து 6 இன்ச்சு. நம்ம 6 இன்ச்சு வச்சிருக்கோம். 6 இன்ச்சு இங்கிட்டு 6 இன்ச்சு வச்சிருக்கோம். ஆம்கோட இறக்கம் வந்து 3 இன்ச்சு. இதே மாதிரி இந்த இடத்துல 3 இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம். இங்க வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு. ஆம்கோளுடைய அந்த அடிக்கை நீளம் வந்து 6.75. கை லூஸ் வந்து 6 இன்ச்சு. இங்க வந்து கிராஸா ஒரு கோடு போட்டுக்கணும். அதே மாதிரி 1.5 இன்ச்சு தும்பு வச்சு இங்க ஒரு கிராஸா ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து கிராஸா ஒரு கோடு. ஸோ இந்த இது வந்து கரெக்டா நமக்கு 7 இன்ச்சு கரெக்டா வரும். அப்போ 3.25, அதாவது 7.5 பாதி 3.25 கோடு போட்டு இதுல இருந்து 3/4 இன்ச்சு கூடுதல் ஆகிக்கணும். இப்போ இந்த இடத்துல இருந்து 2 கொடுத்து வெட்டிடணும். இப்போ அந்த ரவுண்டை வரைஞ்சாச்சு. கையை நம்ம ஆம்கோல்ல இருந்து கையை வெட்டணும். இங்க இருந்து இதை லேசா கிராஸ் பண்ணிட்டு இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வெட்டணும். இங்க ஒரு கட் மார்க்கு, இங்க அடிக்கை ஒரு கட் மார்க்கு, இங்க சென்டருக்கான கட் மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த கையை வந்து குடைஞ்சு வெட்டணும். அப்போ ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி, அதாவது நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வெட்டினதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு அதுல இருந்து இந்த ஷேப்புக்கு முன்பக்கம் குடைஞ்சு வெட்டிட்டோம். இப்போ முன்பக்கத்துக்கான கட் மார்க். இந்த கையை வந்து நம்ம இப்படி வச்சோம்னா கரெக்டா ஆம்கோளுடைய அளவு வந்து 7.5 இன்ச்சு சுற்றளவு. இங்க இருந்து நமக்கு 7.5 இன்ச்சு அளவு தச்சு முடிச்ச உடனே நமக்கு கரெக்டா வந்துடும். இப்ப கை வெட்டி முடிச்சிட்டோம். அடுத்து கீழே கூட நேரா போட்டுக்கணும் கரெக்டா. அதுக்கப்புறம் அந்த கோட்ல இருந்து கரெக்டா 1.5 இன்ச்சு இங்க ஒரு கோடு போட்டு பட்டிக்கான கோடு போட்டு முடிச்ச உடனே இப்படி உயரம் வந்து 13 இன்ச்சு உயரம். இங்க இருந்து நம்ம 1/2 இன்ச்சு கூட்டி 14 இன்ச்சு வைக்கணும். அதே மாதிரி இங்கே 14 இன்ச்சு உயரம். இந்த 2 மார்க்கையும் கரெக்டா வச்சுக்கிறணும். அப்பதான் உங்களுக்கு அந்த பிளவுஸோடைய அமைப்பு நேரம் இருக்கும். அதே மாதிரி ஷோல்டர் வந்து, அதாவது ஷோல்டர் வந்து 5 இன்ச்சு ஷோல்டரு, நம்ம வந்து 5.5 இன்ச்சு வைக்கணும். அதாவது தும்பு சேர்த்து 5.5. இப்போ கரெக்டா நம்ம 2 பக்கம் மார்க் பண்ண இடத்துல வந்து நேராக ஒரு கோடு போட்டுருவோம். அதுக்கப்புறம் கழுத்துடைய அகலம் வந்து 6 இன்ச்சு. நம்ம 2.25 வைக்கிறோம். அதாவது தும்பு 1/4 இன்ச்சு சேர்த்து கழிச்சோம்னா 2.25 வரும். கரெக்டா அந்த அளவுக்கு நம்ம வைக்கணும். அதே மாதிரி இது ஷோல்டருடைய தும்பு மேல நம்ம அட்டை பிடிக்கிறோம்ல, அந்த தும்புடைய அளவை மார்க் பண்ணிக்கணும். அங்க இருந்து இங்க 9 இன்ச்சு கழுத்துடைய பின்கழுத்துடைய உயரம் நம்ம 8.25 வைக்கணும். இப்போ இங்க இருந்து நமக்கு ஒரு கோடு போட்டுடணும். அதே மாதிரி முன்கழுத்துடைய அளவு இங்கேயே பார்த்துடணும். முன்கழுத்துடைய உயரம் வந்து 6 இன்ச்சு, நம்ம 5.25 வைக்கணும். அதாவது 1/4 இன்ச்சு தும்பு வைக்கிறோம் வச்சு, இது ஃப்ரண்டுடைய கழுத்துடைய மார்க் இது. அதுக்கப்புறம் கிராஸ் உடைய உயரம் வந்து 12 இன்ச்சு உயரம், நம்ம 13 இன்ச்சு வைக்கிறோம். அதாவது மேல 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு தும்பு, அதுக்கு ஒரு கோடு போட்டுடணும். அதே மாதிரி இந்த பாயிண்டோடைய நீளம் வந்து 3.25. இந்த 3.25 ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணி இங்க இருந்து நம்ம கோடு போட்டுருவோம். ஏன் பேக்ல இருந்து ஃப்ரண்டோடைய மார்க் போடுறோம்னா, நம்ம வெட்டும் போது அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ டாட் பிடிக்கிற அளவு இங்க இருந்து 1.25 2 இன்ச்சு நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சைடு பட்டிக்கு 2.5 இன்ச்சு மார்க்கு, இந்த இடத்துல இதுல இருந்து 3 இன்ச்சு மார்க்கு. இது ஏன் போறோம்னா அப்பதான் நம்ம பட்டி வெட்டையில அது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பேக்ல பாடி லூஸ் வந்து 9 இன்ச்சு, அதாவது 9 9 18 இன்ச்சு, 18ல பாதி 9 இங்க மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து 7.5 இருக்கிறதுனால 9 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கணும். அதாவது 1 இன்ச்சு கூட்டிக்கிறணும். 9 இன்ச்சு கணக்கு பண்ணி இது ஆம்கோளுடைய இறக்கம். இப்போ ஆம்கோளுடைய இறக்கத்தை நம்ம வரைஞ்சிட்டோம். இந்த முண்டாவுடைய வளைவு வெட்டுறதுக்கு 2.25 2.25 வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து கிராஸா ஒரு கோடு போட்டுக்கணும். அதாவது இந்த இடம் வந்து 1.5 இன்ச்சு அகலத்துல இருக்கணும். அப்போ இங்க இருந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வெட்டிட்டோம். அதுக்கப்புறம் இங்க இருந்து 9 இன்ச்சு பாடி லூஸ் அளவு, 1.5 இன்ச்சு தும்பு. அதே மாதிரி இங்க பின்பக்கம் வந்து 8.25 வைக்கிறோம். இந்த 8.25 இருந்து மார்க் பண்ணிட்டு 1 இன்ச்சு டாட்டுக்கு 1.5 இன்ச்சு தும்புக்கு. இப்போ இங்க இருந்து இந்த மார்க் நேரா கோடு போட்டுருவோம். இப்போ பேக் தோட்டுடைய சுற்றளவு வந்துருச்சு. கழுத்துக்கு வந்து பின் கழுத்து வந்து 1.5 இன்ச்சு. அதே மாதிரி இங்கே 1.5 இன்ச்சு.
இங்கே கிராஸா கோடு போட்டுருங்க. போட்டோம்னா இந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து வெட்ட வேண்டியதில்லை, கரெக்டா அப்படி வந்துடும். இங்க வந்து 2.25. இங்க இருக்கிற அளவு இங்க வரக்கூடாது, இங்க கொஞ்சம் ஒடுங்கி வரும். இங்க அந்த யூ ஷேப்ல வரணும்ல, அதனால. அதுக்கப்புறம் இந்த கிராஸோடைய அளவை இங்க போட்டுரும். இப்போ இதுதான் கிராஸோடைய அளவு. இதை ஏன் முன்னாடியே வரைஞ்சிரும் அப்படின்னா நம்ம வெட்டுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டாட்டுடைய உயரம் வந்து 2.25, தும்பு சேர்த்து 2.25 வைக்கணும். மேல இருந்து இங்க 9.25 பாயிண்ட், கரெக்டா பாயிண்ட் 9.25 வந்துருச்சு. அதே மாதிரி இங்க இருந்து இந்த டாட்டுக்கான மார்க்கை முன்கூட்டியே வரைஞ்சி வச்சிடணும். இங்கே 1.5 இன்ச்சு கேப்பு, இந்த இடத்துல இருந்து 2.5 இன்ச்சு. இப்போ டாட்டோடைய அளவு நமக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து கழுத்தை வந்து இது வந்து வைக்கணும். நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ அந்த அளவுக்கு கழுத்தை கரெக்டாக வைக்கணும். இங்க இருந்து இப்படி வைக்கணும். கழுத்தை அகலமா கேட்டாங்க அப்படின்னா இந்த கழுத்தை நீங்க இப்படி கிராஸ் பண்ணி குறைஞ்சு கூட வெட்டிக்கலாம். ஆனா மெயினா இந்த அளவு தான் இருக்கணும். குறைஞ்சது இந்த அளவு இருந்தா தான் கழுத்து ரொம்ப ஒடுக்கமா இல்லாம நீட்டா தெரியும். கழுத்து நமக்கு அகலமா வேணும்னா இந்த மார்க்கை இப்படி ஒரு 3/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கிட்டு இப்படி இருந்து வளைச்சு வெட்டிக்கலாம். அதே மாதிரி பேக் வெட்டியாச்சு. அடுத்து கிராஸ். கிராஸ் வந்து கரெக்டா அந்த கரையை நம்ம இங்கிட்டு வச்சு கிராஸ்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். இங்க நம்ம ஃப்ரெண்டு கழுத்துக்கு மார்க் பண்ணோம்ல, அதுல இருந்து இப்ப நேரா மார்க் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுல இருந்து அந்த ரவுண்ட் ஷேப் வரையணும். வரைஞ்சி இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா அதை கரெக்ட் பண்ணி வரைஞ்சிடணும். இங்க நம்ம மார்க் பண்ண இடத்துல ஒரு மார்க் பண்ணிடணும். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ல பேக்ல நம்ம என்ன மார்க் பண்ணோமோ அதை அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ல இப்ப வரைஞ்சிட்டோம். கிராஸ் உடைய உயரத்தை இங்க இருந்து நமக்கு உயரத்துக்கு இங்க ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதாவது பேக்ல நம்ம எப்படி வெட்டினோமோ அந்த அளவை போட்டு அப்படியே நம்ம கிராஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்படி வரையும் போது பேக்ல உள்ள அளவு நமக்கு கரெக்டா ஃப்ரண்ட்லயே நமக்கு கிளியரா வந்துடும். 15 உயரம் கிராஸ். இங்க இருந்து 3.25, அதாவது டாட்டுடைய அந்த அகலம் வந்து 3.25, அது நம்ம கரெக்டா நேரா கோடு போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சு டாட் பிடிக்கிறது நம்ம 1.25 2 போட்டிருக்கோம். இங்க இருந்து நம்ம கரெக்டா அந்த ரவுண்ட் ஷேப் வெட்டியிருக்கோம். டாட்டுடைய உயரம் 2.25, நம்ம 3, அதாவது 2.25 வைக்கிறோம். அதாவது 1/2 இன்ச்சு தும்பு சேர்த்து. இப்ப டாட்டோடைய உயரத்தை 2.25, அதாவது 2.25, 1/2 இன்ச்சு தும்பு சேர்த்து 2.25 வச்சிருக்கிறோம். டாட்டோடைய பிடிக்கிற அளவு 1.25 2.25 2.5. அப்ப அந்த 2.5 கரெக்டா நம்ம இந்த இதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த அளவு தான் நம்ம பிடிக்கணும். பிடிச்சாதான் டாட் கரெக்டா இருக்கும். டாட் வந்து பிளவுஸ்ல ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இங்க இருந்து அளக்குறா இடைய அளவு 2.5, அதாவது 5, 5ல பாதி 2.5. இங்க ஒரு கோடு போட்டணும். அதே மாதிரி இந்த கிராஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணி இங்க ஒரு கோடு போட்டணும். போட்டுட்டு இந்த கேப் வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். இந்த கேப்பு 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். அப்போ இந்த கேப்ல தான் நம்ம டாட் பிடிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சி, அதாவது குறைஞ்சி வெட்டணும். இதுல இருந்து நமக்கு 9 இன்ச்சு முன்பக்கம், இங்க இருந்து நமக்கு 9 இன்ச்சுக்கு கட் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இங்க வந்து கீழே வந்து 3 இன்ச்சு இருக்கணும். இங்க இருந்து தச்சு முடிய 7.5 இன்ச்சு இருக்கணும். இங்க தும்பு 1.5 இன்ச்சு தும்பு. அதாவது வெட்டினதுக்கு அப்புறம் அந்த சைட்ல வெட்டுற வேலை இருக்கக்கூடாது. கரெக்டா அதை வந்து கழுத்துடைய அளவு பார்த்து வெட்டணும். கீழே கிராஸ் வந்து அந்த 7.5 இன்ச்சு முடிகிற மாதிரி கிராஸ் வெட்டணும். அதே மாதிரி இங்க மார்க் பண்ண அளவுக்கு கரெக்டா குறைஞ்சு வெட்டிடணும். அதே மாதிரி இந்த இடத்துல வெட்டணும். இங்க தும்புக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு தண்ணி வச்சுக்கணும். நம்ம பிடிக்கும் போது ஆல்ரெடி நமக்கு அது அளவு குறையும், அதனால கொஞ்சம் தும்பு வச்சுக்கணும். வச்சுட்டு இங்க சென்ட்ரு, அந்த டாட்டோடைய சென்ட்ரு, இது நம்ம 2 பக்கம் பிடிக்கிறதுக்கு கட் மார்க் கொடுக்கணும். இங்க நடு சென்டருக்கான கட் மார்க்கு, இங்க டாட்டுக்கான கட் மார்க்கு, இங்க
பாடி லூஸ்க்கான கட் மார்க். இப்போ அதே மாதிரி இங்க டாட், அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம தையல் வரும், இந்த இடத்துல நம்ம தையல் போடணும். கரெக்டா இந்த அளவு தாண்டக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது, இங்கிட்டும் வரக்கூடாது. டாட் பிடிச்ச உடனே நமக்கு இந்த வளைவு வந்து நமக்கு 7 இன்ச்சு கரெக்டா வந்துடும். இப்ப நம்ம வச்சு பார்த்தோம்னா அந்த அளவு சரியா வரும். அதாவது கீழே 3 இன்ச்சு, இங்க இருந்து 7 இன்ச்சு கரெக்டா வந்துடும். அதே மாதிரி அதை ஒருக்கா பேக் தட்டில் வச்சு செக் பண்ணிக்கணும். இங்க இருந்து செக் பண்ணீங்கன்னா கரெக்டா நம்ம எங்க ஃப்ரண்ட்ல பேக்ல எப்படி மார்க் பண்ணணுமோ அந்த அளவு அப்படியே நமக்கு ஃப்ரண்ட் தட்டில் கரெக்டா வந்துடும். அந்த அளவுக்கு அளவு கரெக்டா மார்க் பண்ணோம்னா தான் பேக்ல உள்ள அளவு ஃப்ரண்ட்ல அப்படியே வரும். கட் மார்க் வந்து தையலுக்கான கட் மார்க் கரெக்டா போட்டுடணும். அப்படின்னா தான் நீங்க எத்தனை ப்ளவுஸ் வெட்டினாலும் அந்த அளவு சரியா இருக்கும். அதே மாதிரி பட்டிக்கு வந்து பேக்கு வெட்டிட்டோம், அடுத்து பட்டி வெட்டுறோம். பட்டிக்கு வந்து கீழே வந்து 1.5 இன்ச்சு நீங்க விட்டுக்கோங்க. கீழே 1.5 இன்ச்சு துணி இருக்கிறதுனால 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். அதே மாதிரி இங்க ஸ்ட்ரைட்டா கோடு போட்டு முன்பக்கம் மேக்சிமம் எல்லா பிளவுஸுக்குமே 3.5 இன்ச்சு, அதாவது இங்க தையல் போட்டுருவோம், 1/2 இன்ச்சு தும்பு போக 3 இன்ச்சு எடி அளவாயிரும். அதே மாதிரி இந்த இடத்துல 3 இன்ச்சு வச்சுக்கணும், இங்க 3 இன்ச்சு வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கேப் இருக்குல்ல, இதுல இருந்து 3 இன்ச்சு, அந்த 3 இன்ச்சு அப்படிங்க கொண்டு வந்துட்டு இங்க இருந்து பெண்டு வச்சுட்டு இந்த 3 இன்ச்சு வச்சு 7 இன்ச்சு தான் மொத்த அளவு. அதுல இருந்து 1.5 இன்ச்சு தும்பு 9, கீழே வந்து 6.25 வைக்கிறோம். 6.25 இருந்து 2 இன்ச்சு சேர்த்தா 8.25. இப்போ இதுதான் வந்து கீழே உள்ள அளவு. இதை வந்து அப்படியே நீங்க என்ன செய்யுங்க, மார்க் பண்ண மாதிரியே வெட்டிடுங்க. மார்க் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அப்படியே அதை போட்டு வெட்டிடணும். இது கீழே மடிக்கிறதுக்கான கட் மார்க். இது தையல் நம்ம தைக்கிற இடத்துல இப்படி காசா இருக்கணும். அதே மாதிரி இங்க டாட் வர இடத்துல ஒரு கட் மார்க்கு, இங்க தையல் வர இடத்துல ஒரு கட் மார்க்கு, இங்க பட்டி சைட்ல தைக்கிறது ஒரு கட் மார்க். வெட்டி முடிச்சுட்டு இங்க இருந்து நீங்க செக் பண்ணுங்க. இப்ப இருந்து இப்படி பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துடும், எக்ஸ்ட்ரா எதுவே வராது. அதே மாதிரி நீங்க சைட்ல தைக்கையில அப்படி இப்படி மடிச்சு இதோட இப்படி சேர்த்தீங்கன்னா கரெக்டா உயரம் சரியா வந்துடும், இந்த லென்த் கரெக்டா வந்துடும். அப்போ எல்லாத்துக்கும் மேக்சிமம் நீங்க இதை கனெக்ட் பண்ணி வெட்டினீங்கன்னா கரெக்டா வந்துடும். சப்போஸ் உயரம் கூடுதலா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டிக்கணும். இப்போ இது வந்து மினிமமான உயரம், ரொம்ப உயரம் கூட உள்ள ஜாக்கெட்ல நார்மலான ஜாக்கெட் தான். அப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு பட்டி போதும். உயரம் கூட இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த அளவை தான் போட்டுருங்க ஒழிய கிராஸை வந்து என்னமோ பண்ணக்கூடாது. இப்போ உயரம் இதை விட கூடுதலா இருக்குன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பட்டியை நீங்க கூட கூட குறைய வச்சுக்கணும். கரெக்டா